இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமா இருங்க. உங்கள் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள்ங்க. அறுவடை திருநாள் பொங்கல் நாளில் தமிழர்கள் வாழ்வில் அன்பும் அமைதியும் நலமும் வளமும் பெருகட்டும். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும் சரி, துயரங்கள் வந்தாலும் சரி, ஒற்றுமையாக இணைந்து நம்ம தமிழர்கள் பண்பாடோட சிறப்பான ஒரு நாளை நம்ம கொண்டாடுறோம்ல. பொங்கல், மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல். ஸோ தமிழர்கள் ஆகிய நம்ம ஜாதி மதம் இதெல்லாம் கடந்து ஒற்றுமையோட சகோதர சகோதரிகளாக ஒன்றிணைந்து கொண்டாடக்கூடிய ஒரு விழா அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்கள் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி பொங்கட்டும், சிறப்பான ஒரு நாளாக அமையட்டும் சொல்லி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க தயாராக இருக்கின்றார். மகளே மகனே கலங்காத. இன்றைய நாள் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1 எடுத்து வச்சு பாருங்களேன். 7 ஒளி வீசு, உன் ஒளி தோன்றி உள்ளது, ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. பார்த்தீங்களா? இன்றைய நாள் நம்ம வாழ்க்கையில் ஒளி வீசக்கூடிய ஒரு நபராக இருக்க போகிறோம். அடுத்தவங்க நம்ம வெளிச்சமாக இருக்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் துன்பங்களாக இருந்தாலும் சரி, ஆனால் வெளியில் பார்க்கும்போது சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கோம்ல. நம்ம வலியும் வேதனை நமக்குள்ளே இருந்தாலும் வெளியே பார்க்கும்போது பரவாயில்ல, இந்த பிரதருக்கு எந்த கஷ்டமும் இல்லை போல், இந்த சிஸ்டருக்கு எந்த கஷ்டமும் இல்லை போல், ஜாலியாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? ஆமாம் பிரதர், எல்லாருமே கேட்குற விஷயம் தான். உங்களுக்கெல்லாம் கஷ்டம் இருக்காதா? உங்களுக்கெல்லாம் வலி வேதனை இருக்காதா? ஜாலியாக இருக்கீங்களே, உங்கள் முகத்தில் சோகமே பார்க்க முடியலன்னு சொல்லி எத்தனையுமே சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. என்ன பண்ணுறது பிரதர்? வெளியில் காட்டிக்க முடியுமா? சோகமாக இருந்தால் ஏன் சோகமாக இருக்குன்னு கேட்குறாங்க, சந்தோஷமாக இருந்தால் ஏன் சந்தோஷமாக இருக்குன்னு கேட்குறாங்க. எப்படி இருந்தால் தான் எல்லாருக்கும் பிடிக்கும்னு தெரியலല്ലോ. ஸோ நீங்கள் இப்படியே இருங்க, பிரச்சனையே இல்லைங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கைக்கு ஒளியாக இருக்கின்றார். நம்ம போகிற பாதையில் வெளிச்சமாக இருக்க போகின்றார். மகளே மகனே கலங்காத, உற்சாகமாறு, 7 ஒளி வீசு, உன் ஒளி தோன்றி உள்ளது. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம வாழ்க்கையில் மேலே வரணும், முட்டி மோதியாச்சு மேலே வந்துடலான்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் முடியலல்ல. நீங்களும் நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கலாம். என்னடா இது, எவ்வளோ முயற்சி பண்ணுறேன், வேணா விட்டுடலாம், நம்ம ட்ரை பண்ணி தோற்று தான் போகிறோம், வேஸ்டடா அப்படின்னு சொல்லி கைவிட்டுடலாம். ஆனாலும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் முயற்சியை ஒருபோதும் மிச்சாது. முயற்சி பண்ணிக்கிட்டு பார்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பிரதர் என் வாழ்க்கையில் யார் என்ன பண்ணான்னு தெரில பிரதர், பில்லி சுனியை வச்சிட்டாங்கன்னு ஒன்றும் புரியல, ஒரு மாதிரி இருக்குது பிரதர், வாழ்க்கையில் ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி இருக்குது பிரதர், ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, என் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கக்கூடாது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும்னு ஜெபிங்க பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்களாம். முதலாவது நம்ம வாழ்க்கைக்கு வரக்கூடிய கஷ்டம் என்னென்னா பணம் கஷ்டம்தான். பிரதர் இந்த பணம் எப்படி வருது எப்படி போதே தெரில பிரதர், நாங்கள் சேமித்து வைக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் முடியல. இன்றைய காலகட்டத்தில் சொந்த வீடு இல்லைனாலும் ஏதாச்சும் வாடகை வீட்டுக்காச்சும் போனாலும் வருமானம் பத்தல, என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஆண்டவரே என் வாழ்க்கையை பார்த்துக்குங்கன்னு சொல்லி ஆண்டவரத்தை தான் நான் ஒப்படைக்கிறேன். அவர் எங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கணும்னு சொல்லி ஜெபிங்க பிரதர். எங்களுக்கு பணம் கஷ்டம் இல்லாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கள் வருமானத்தை உயர்த்தணும்னு சொல்லி கேளுங்க பிரதர், ஜெபிங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கேட்குற விஷயம் தான் இல்லை. ஆண்டவருக்குள்ளாக நீங்கள் காத்திருக்கின்ற பொழுது ஏற்ற நேரத்தில் நம்ம வாழ்க்கை எப்படி வேணால் மாறலாங்க. அடுத்த நிமிஷம் அப்படின்றதுக்குள்ளே நம்ம வாழ்க்கை எப்படி வேணால் மாறணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நீங்கள் முயற்சி கண்டிப்பாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். உழைங்க, கஷ்டப்பட்டு உழைச்சிடா நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போமா இல்லையா? நம்ம மட்டும் இல்லை, நம்ம கஷ்டப்படுறோம் இப்போது, நாளைக்கு நம்ம நல்லா இருப்போம்ல. தலைமுறையாக நம்ம வாழ்க்கையில் கஷ்டம்தான். என்ன பண்ணுறது பிரதர், எங்கள் தாத்தா கஷ்டப்படாரு, எங்கள் அப்பா கஷ்டப்பட, இப்போ நான் கஷ்டப்பட்டுருக்கேன், இப்படி தான் போகும் போல என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. மாற்றம் நம்ம கையில் தான் இருக்குது. என் தாத்தா அப்பா கஷ்டப்பட்டோம், நம்ம அவங்களோட நம்ம வேறு லெவலில் இருக்கணுமா இல்லை இருக்கக்கூடாதா? சொந்த வீடு வாங்கணும், அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கணும், ஒரு வெறி வச்சுக்கணுங்க வாழ்க்கையில். ஆமாம்ல, கண்டிப்பாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? முழு மனசோட முழு ஆன்மாவோடு ஜெபிக்கணும். இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. முக்கியமாக நம்ம விவசாயிகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அவங்க அறுவடைகள்லாம் இன்னும் சூப்பராக மென்மையாக, அந்த விவசாயம் இன்னும் பழுகி பெருகி அவங்க வாழ்க்கை இன்னும் சூப்பராக இருக்கணும். அவங்க இல்லை அப்படின்னா நம்ம இல்லை. விவசாய குடும்பங்கள் அனைவருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே அவங்கள பார்த்துக்கோங்கப்பா, உடல் தெம்பும் வலிமையை கொடுங்கன்னு சொல்லி கேட்க போகிறோம். எல்லாருக்காக நம்ம ஜெபிக்கலாம். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உடல் தெம்பையும் வலிமையும் கொடுக்க போகின்றார். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, தலைமுறையாக
எங்களை நித்திய மேன்மையாகவும் மகிழ்ச்சியாகவும் வைப்பதாக வாக்கு பண்ணியிருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கின்றேன் ஆண்டவரே. இந்த உலகம் எங்களை புறக்கணித்து நம்பிக்கையற்றவனாய் என்று கூறினாலும் உம்முடைய கிருபையின் மேல் உண்மையின் மேல் நாங்கள் இன்னும் நம்பிக்கையாக இருக்கின்றோமப்பா. புறக்கணிக்கப்பட்டிருந்த எங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் சரி எங்களுக்கு நீங்கள் அங்கீகாரம் கொடுத்து எங்களாம் நாங்கள் அவமானப்பட்டோமோ, எங்களாம் எங்களை புறக்கணிச்சாங்களோ அங்கெல்லாம் எங்கள் தலையை உயர்த்துவது போல் நீர் எங்களை தேர்ந்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய திட்டத்தில் விசேஷித்த இடம் கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் சரி உம்மையே முழுமையாக நம்புவதற்கு உம்முடைய கிருபையை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறேன் இயேசப்பா. எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கின்றன ஆண்டவரே. வாழ்வில் இக்கட்டில் மத்தியிலும் சரி முழு இதயத்துடன் உமக்கு ஊழியம் செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய ஆசீர்வாதங்கள் எங்கள் வாழ்வில் பலுகி பெருக வேண்டும் என்று கேட்குறேன் இயேசப்பா. எங்களை சுற்றியுள்ள ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தினமும் ஒரு ஜெபங்கள் கேட்டுட்டு இருக்கேன். அன்பான உறவுகள் அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் சரி அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் பார்த்துக்கலான்னு சொல்லி ஒரு தைரியத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்குறேன் இயேசப்பா. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. முக்கியமாக நம்முடைய விவசாயிகளுக்காக ஜெபிக்கிறேன் இயேசப்பா. விவசாய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடல் தெம்பையும் வலிமை தர வேண்டும் என்று கேட்குறேன் இயேசப்பா. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுட்டு இருக்கேன் அன்பான உறவுகள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. God bless you all.